அகிலாண்டேஸ்வரி தாயே, உலகையெல்லாம் காப்பவளே, உலக நாயகி தாயே, கஷ்டங்களை தீர்ப்பவளே, நீயே துணையம்மா. ஓம் பராசக்தியே, ஓம் சக்தி. ஐயோ, இது என்ன சோதனை? ஏமா இப்படி எங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுக்கிற தாயே? அம்மனோட கழுத்துல இருந்த வைர தாலியை காணோம். ஐயோ, இது என்ன சோதனை? ஏமா இப்படி எங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுக்கிற தாயே? அம்மனோட கழுத்துல இருந்த வைர தாலியை காணோம். ஐயோ, நேத்து ராத்திரி பூஜை முடிச்சுட்டு போனப்ப கூட அம்மன் கழுத்துல தாலி இருந்துச்சு, நான் பார்த்தேன். இப்ப காணமே, என்னையா பண்றது? ஏங்க, நேத்து நைட்டு நீங்க பார்க்கும்போது அம்மன் கழுத்துல தானே இருந்துச்சு, அது எப்படிங்க காணாம போகும்? அதான் தம்பி, எனக்கும் ஒண்ணும் புரியல. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட இப்படி நடந்தது இல்ல. மறுபடி சேதுபதி ஐயா எப்ப இந்த ஊருக்குள்ள கால வச்சாரோ அப்பல இருந்து இப்படிதான் ஏதோ அபசகுணமா நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ இந்த குடும்ப கும்பாபிஷேகம் நடத்துறது சாமிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏங்க, பார்த்து பேசுங்க. அவர் சொன்னதுல என்ன தப்பு? உங்களுக்கும் கோயிலுக்கும் ராசி இல்ல, அதனாலதான் அம்மனுக்கு பிடிக்கல. என்னப்பா என்னமா பேசுறான்? என்ன அவர் இப்படி பேசுறாரு? என்ன இப்படி சொல்றான்? நீங்க சொல்றதும் சரிதான். எந்த நேரத்துல ஒரு கோயில்ல காலை வச்சாரோ எல்லாமே தப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு. சில பேருடைய முகராசி அந்த மாதிரி. அது சரி, சொந்த மகனுக்கே இந்த ஆளோட ராசி ஒத்து வராம தனியா தங்கிட்டாரு. கடவுளுக்கு எப்படி இந்த ஆளு ராசியோட ஒத்து போகும்? இன்னொரு வாட்டி அவர் ஆளுகளுன்னு மரியாதை இல்லாம பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.